அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐஆர்சிடிசி மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக நல்லா புரிஞ்சுக்கணும். ஐஆர்சிடிசி மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து வச்சுருப்பீங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஜிபே மூலம் எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணது. நம்மக்கிட்ட ஜிபே தான் இருக்குது, கூகுள் பே தான் இருக்குது. அது மூலமாக ஐஆர்சிடிசி மொபைல் அப்ளிகேஷனில் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். இந்த வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு ஏன் தோணிச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன்தாஸ் அப்படிங்கிறது சகோ ஐஆர்சிடிசியில் ஆப்பை பதிவு செய்தால் டிக்கெட்டுக்காக பணம் எடுக்கும் முறையில் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் என 2 ஆப்ஷனை மட்டுமே காட்டுகிறது. அதில் கூகுள் பே, ஃபோன்பே எதையுமே காணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகேவா? நம்ம சேனலை மீண்டும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இப்போ வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன். இதில் இந்த ட்ரெயின் புக் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் தான் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம். இந்த புக் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு திருவனந்தபுரம் டு நாகர்கோவில் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். சும்மா சாம்பிளுக்கு தான், உங்களுக்கு வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். அதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டேட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். டேட் ஒரு 7ஆம் தேதி செலக்ட் பண்ணுறேன். சர்ச் கொடுத்துட்றேன். சர்ச் கொடுக்கும்போது நிறைய ட்ரெயின் டிஸ்பிளே ஆகுது. இப்போது திருச்சிராப்பள்ளி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் 2S அதை கிளிக் பண்ணிவிட்டு 195 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. இதில் பேசஞ்சர் டீட்டெயில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் கீழே. ஓகே, கொடுத்த உடனே ஏதாவது ஒரு பேசஞ்சரை நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே ஏதாவது ஒரு பேசஞ்சரை செலக்ட் பண்ணுறோம். கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பே த்ரோ விம் யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனை தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த ஆப்ஷனை கொடுத்தா தான் உங்களுக்கு கூகுள் பே டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். ஓகே, ரிவ்யூ ஜேர்னி டீட்டெயில் கொடுக்கும்போது மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லுது. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வருது. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வந்து கேப்சா கோடு வந்து டைப் பண்ண போகிறோம். கேப்சா கோடு 993LDL அதில் கொடுத்துருக்க அதே கேப்சா கோடை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீடு டு பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்க போகிறோம். கொடுத்து எஸ் கொடுத்த உடனே அமௌண்ட் எப்படி பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் போகும். அதில் நீங்கள் என்னத்தை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 4ஆவதாக ஃபோன்பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடு டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இதில் வருது பாருங்கள், ஃபோன்பே, பேடிஎம் 2 தான் டிஸ்பிளே ஆகுது. இந்த 2மே கிளிக் பண்ணாலும் ஓகே. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அது மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட கூகுள் பே தான் இருக்குன்னா இதில் பே எனி யூபிஐ அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுக்குறோம். கொடுத்து பே ரூ. 82 அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்த உடனே கூகுள் பே அப்படிங்கிறதுல ஜஸ்ட் ஒன்ஸ், அது ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாதிரி வரும். நான் ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரூ. 82 பேமெண்ட் பண்ணுற மாதிரி பே கொடுத்துட்டு நம்ம வந்து பின் நம்பரை டைப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகி உங்கள் டிக்கெட் வந்து டிஸ்பிளே ஆகிரும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கூகுள் பே இல்லாத நினைக்கிற ஆட்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கூகுள் பே மூலமாக எப்படி வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.